Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ப்ளவுஸ் டிசைன் தான் எப்படி தைக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். என்னோட ஜஸ்ட் ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து லைனிங் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 32. அதுக்கு கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். ஷோல்டர் 5.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். கழுத்து அகலம் நமக்கு வந்து 2.5 இன்ச்னா நம்ம 1/4 இன்ச் வெளிப்பக்கமா சீம் அலவன்ஸ் விட்டுக்கணும். ஏன்னா நம்ம அப்படி சீம் அலவன்ஸ் விட்டா நமக்கு கரெக்ட்டான ரெடி அளவு கிடைக்கும். இது இந்த சீம் அலவன்ஸ் விடாம நீங்க வந்து தச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து லூஸ் ஆகும். சோ 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். கழுத்து நீளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 இன்ச். ஆம்கோல் லெந்த் 5.5 இன்ச். ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 8.5 இன்ச். சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் இருக்கேன். அப்புறம் என்னோட வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 28 இன்ச். 28 இன்ச் வந்து நம்ம வந்து 4 ஆல டிவைட் பண்ணோம்னா 7 இன்ச் கிடைக்கும். அந்த 7 இன்ச் நான் அப்படியே மார்க் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம பேக்ல டாட் பிடிப்போம்ல அதுக்கு வந்து 1 இன்ச் விடுவோம். ஆனா இதுக்கு வந்து நம்ம டாட் பிடிக்க முடியாது. சோ நான் வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணேன். அந்த 7 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நான் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுறேன். இங்க 1.5 இன்ச் விட்டுருக்கோம், இங்க 1.5 இன்ச் விட்டுருக்கோம். பேக் டாட் பிடிக்கிறதுக்கு நான் 1 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணல. அப்ப நம்ம இத இப்படியே ஜாயின் பண்ணிடுவோம். என்னோட ஜஸ்ட் ரவுண்டையும் வெயிஸ்ட் ரவுண்டையும் அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1.5 இன்ச்சையும் சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம பேக்ல டாட் பிடிக்கணும் அப்படினா நம்ம வந்து 1 இன்ச் விடணும். இதுல வந்து இந்த டிசைனுக்கு வந்து பேக் டாட் பிடிக்க முடியாது. சோ நான் அந்த 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு நான் அப்படியே என்னோட வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இத கட் பண்ணிடலாம். அடுத்து வந்து நெக்ல என்ன டிசைன் போட போறேன்னா இப்போ நம்மளோட ரெடி அளவு வந்து 2.5 நான் இங்க வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருக்கேனா அதுல வந்து இதுல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். இந்த 1 இன்ச்ல இருந்து இங்க ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். மார்க் பண்ணிட்டு இத அப்படியே நம்ம வந்து கரெக்ட்டா இதுல வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். இது வந்து எனக்கு இன்னும் உள் பக்கம்னா நீங்க 1.5 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இத கட் பண்ணி எடுத்துறலாம். இல்ல எனக்கு இன்னும் இந்த ஷேப் நல்லா வேணும் அப்படினா இங்க இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த பக்கம் 1 இன்ச் மார்க் பண்ணி நீங்க அந்த வளைவு இந்த ஷேப் எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து கீழ இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த பேட்டர்ன் போட்டுருக்கேன். ஓகே, இப்போ நெக்ல கட் பண்ணிடலாம். இதல கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா கட் பண்ணாம கொஞ்சம் நம்ம வந்து வளைவா கட் பண்ணிக்குவோம். இப்போ நெக் டிசைன் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இத வந்து மெயின் கிளாத்ல வச்சு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிரலாம். இப்போ மெயின் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கீழேயும் மடிச்சு அடிக்கிறதுக்கு நான் 1/2 இன்ச் தான் மார்க் பண்ணிருக்கேன். 1 இன்ச் போடல. ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைப் வர்க்லாம் பண்ணுவோம். சோ அதனால 1/2 இன்ச் விட்டா தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம அந்த நெக் மட்டும் நம்ம அடிச்சு திருப்பிடலாம். இந்த மாதிரி மெயின் கிளாத்ல வந்து நம்ம லைனிங் கிளாத் வச்ச அப்புறம் இந்த மாதிரி பெல் பின் அட்டாச் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து நகராம இருக்கும். இப்போ வந்து தச்சிரேன் நான் ஒரு 1/4 இன்ச் நம்ம சீம் விட்டுக்கோம். அதே 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்ட்டா சென்டர் வரும்போது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளோட சென்டர். சென்டர் மார்க் பண்ணும்போது கரெக்ட்டா அந்த பக்கம் வளைவா கொண்டு வந்துக்கோங்க.
கிளாத்தை வந்து லைட்டாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து திருப்பிக்கணும். இப்போ அந்த சென்டர் பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளாத் மட்டும் அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் அந்த வளைவு கொண்டு வரணும். நீங்கள் ரஃப்பாக அப்படியே அடித்தாலும் ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரே அளவில் வரும். அந்த வளைவு வரும்போது நீடில் வந்து நம்ம ஒன்று பட்டிட்டு அப்புறமா கிளாத் லைட்டாக டர்ன் பண்ணிக்கணும். இப்போ பெல் பின்னை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நாச் கட் பண்ணிக்கிறோம். சென்டர்லலாம் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ லைனிங் வந்து நம்ம அப்படியே திருப்பி அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா கூட நம்ம திருப்பிக்கலாம். அந்த ஷேப் வந்து இன்னும் நீட்டாக வரும் உங்களுக்கு. இந்த ராய்ஜஸ் வந்து மேல் பக்கமாக இருக்கணும், இப்படி கீழ் பக்கமாக போயிடக்கூடாது. நம்ம அந்த டாப் ஸ்டிச் அடித்த பிறகு நம்ம திருப்பி பார்த்தோம்னா நமக்கு ஷேப் வந்து அப்படியே நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். நம்ம அப்படியே திருப்பி அடித்தோம்னா சில ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் தையல் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த கார்னர்லேயே தையல் போட்டுவாங்க. இப்போ நெக் வந்து நம்ம தைச்சி முடிச்ச பிறகு இந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் நம்ம மேல் தையல் போட்டுடலாம்.
இப்போ சுற்றி தையல் போட்டு நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். அதாவது எக்ஸ்ட்ரா உள்ள ஃபேப்ரிக்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து நெக்லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 1/2 இன்ச்சு சீமன்ஸ் அப்படியே விட்டுருக்கேன். அடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரைப் அவுட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து 1.5 இன்ச்சு வித்தில் நான் வந்து மடக்கி நான் ஓரமாக ஒரு தையல் போட்டே வர்றேன். இப்போ இந்த ஸ்ட்ரைப் நான் ரெடி பண்ணியிருக்கேன்ல, இது பார்த்திங்கன்னா மொத்தம் இதோட லென்த்து வந்து 6 மீட்டர் இருக்குது. 6 மீட்டருக்கு இந்த ஸ்ட்ரைப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோ தேவைப்படுமான்னு எனக்கு வந்து இது நான் ஒர்க்கு முடித்து வரப்போ தான் தெரியும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைப்பை வந்து நம்ம இதில் வந்து தைச்சிடலாம். இப்போது ப்ளவுஸோட சென்டர் மார்க் பண்ணிக்கணும். ப்ளவுஸோட சென்டர் நம்மளுக்கு இந்த லைன் தெரியுதுலாம், ப்ளவுஸை சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்ட்ரைப்பை நம்ம வந்து இங்கேருந்து ஆம்கோல் வர நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இதை கரெக்டாக இங்கே நம்மளோட இது முடியுதில்ல, நம்மளோட ஜஸ்ட் ரவுண்ட் முடியுதில்ல, முடிஞ்சு 1.5 இன்ச்சு சீம் விட்டுருக்கோம். அது வரைக்கும் நான் வந்து இதை நான் வச்சு தைக்க போகிறேன். இப்போ இந்த வளைவிலே நம்மளுக்கு வந்து கரெக்டாக நமக்கு கிடச்சிரும். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த நெக் ஷேப் இருக்குது, அதையும் அப்படியே கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சென்டர் முடியுதில்ல, அது வரையும் நம்ம தைச்சிக்கலாம். அது வரையும் தைச்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்ட்ரைப் வந்து இங்கேருந்து நம்ம இந்த ஜஸ்ட் ரவுண்ட் முடியல இந்த பக்கமாக நம்ம வந்து தைச்சிக்கலாம். நீடில் எடுக்க வேண்டாம், அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த சென்டரும் வர மாதிரி கரெக்டாக கிராஸாக வச்சுக்கணும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக அப்படியே ப்ளவுஸ் கீழே வர நம்ம பண்ணிகிட்டே வரணும். இது வந்து நீங்கள் எப்படி எனக்கு தைக்க தெரியல அப்படின்னா இந்த சைடு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போது இது ஸ்டிச் பண்ணியிருக்க தையல் தெரியுது, அந்த தையலை வந்து மறைக்கிற மாதிரி நம்ம அடுத்த ஸ்ட்ரைப் வந்து இப்படி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இது ராய்ஜஸ் அப்படியே இருக்குது, அந்த ராய்ஜஸ் வந்து நம்ம இது கவர் பண்ணுற மாதிரி இந்த தையல் வந்து வெளில தெரியக்கூடாது. அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அது வந்து தையல் போட்டுக்கணும். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. ரோஸோட சென்டரில் இருக்குது, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீடில் நம்ம வெளில எடுத்துடலாம். எடுத்து இதை கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்ட்ரைப்பு அங்கேருந்து வச்சுக்கணும். மறுபடியும் அந்த தையல் வந்து தெரியாத மாதிரி இந்த கிளாத்தை இந்த ஸ்ட்ரைப்பை வந்து
நம்ம அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தையல் போட்டு இப்படியே நம்ம வந்து கீழே வர நம்ம பண்ணிகிட்டே வரணும். இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரைப் ஒர்க் வந்து பண்ணி முடித்த பின்னாடி என்னாச்சுன்னா எனக்கு வந்து இதுவரை தான் வந்து கிளாத் வந்து இருந்துச்சு. இதுக்கு மேலே பேலன்ஸுக்கு இல்லை. இது வந்து இப்படியே முடித்தாலும் நல்லா இருக்காது. இதுவரை நம்ம முடித்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இது இந்த ஸ்ட்ரைப்போட லென்த் வந்து 6 மீட்டர் இருக்குதுன்னா 6 மீட்டருமே எனக்கு இதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இது வந்து இதே மாதிரி சேம் ஃபேப்ரிக் வந்து நமக்கு கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணலான்னா அதே சேம் கலரில் வந்து வேறு டிசைன் உள்ள ஃபேப்ரிக் வந்து ஸ்ட்ரைப்பாக நான் ரெடி பண்ணி ஒவ்வொரு பக்கமும் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிசைனு, அப்புறம் இந்த டிசைனு, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு ஸ்ட்ரைப் இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு இதை மட்டும் நம்ம பிரிச்சிடணும் ஒவ்வொன்றா விட்டு ஃபஸ்ட்டு இந்த டிசைனு, அப்புறம் இந்த டிசைனு, அப்படி மாற்றி நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரைப் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு டிசைன் உள்ள நம்ம அந்த ஸ்ட்ரைப் ஒர்க்கை இது ஃபுல்லாகவே நான் வந்து சென்டரில் உள்ளதை பிரித்து எடுத்துட்டேன். பிரித்த இடத்துல இந்த டிசைனை வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரைப்பை வந்து நம்ம இப்படி எடுத்து விட்டுட்டு அப்புறமா அந்த தையல் தெரியாத மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். இந்த ஸ்ட்ரைப்பை நல்லா இழுத்து விட்டுட்டு அப்புறமா அதில் தையல் போடணும். மேலேயும் நம்மளுக்கு வந்து அந்த தையல் தெரியக்கூடாது. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக அது கிடச்சிரும். ஓகே, இனிமேல் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக மாற்றி இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். ஒர்க் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைப் வந்து அதுக்கப்புறம் நம்ம கீழே வர நம்மளுக்கு வந்து இப்படி கிராஸாக இங்கே நம்மளோட ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை விட கீழே வரும். அதை நம்ம வந்து லாஸ்ட்டு தச்சு முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம கிராஸாக தான் வச்சிட்ருக்கோம், நேராக வைக்கல, அதனால் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வருது, அதனால் இங்கே வர நம்ம தைச்சிக்கலாம். தைச்சா போதும். அப்புறம் நம்ம வந்து பின்னாடி திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அது கீழே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் எடுத்து நம்ம வந்து கீழே ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து கிளாத் கட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணி கீழே வந்து நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல சீம் அலவன்ஸ், அதை வந்து அப்படியே தைச்சிடலாம். இங்கே கீழே வந்து 1/2 இன்ச்சு நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம், அதே அளவுக்கு தையல் போட்டு வரணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது, அதாவது இந்த ராஜஸ்லாம் அப்படியே இருக்குது. இதை மறைக்கிறதுக்கு நம்ம இதே மாதிரி சில்க் காட்டன், கோல்டன் கலர் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம்ல மெயின் ஃபேப்ரிக், அதை வந்து 3 இன்ச்சு எடுத்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 இன்ச்சு தையல் போட்டே வரலாம்.
இப்போ அதை வந்து உல்ட்டாவை திருப்பிக்கிறோம். இந்த மாதிரி உல்ட்டாவாக திருப்பியாச்சு. திருப்பிட்டு நம்ம வந்து சென்டரில் வச்சு வச்சிடலாம். இந்த ரெடி பண்ண பீஸை வந்து மேலே அப்படி கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு நம்மளோட நெக் வளைவு இருக்குல்ல, அது கீழே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். இதில் ஒரு தையல் போட்டுக்குவோம். போட்டுட்டு நம்மளோட நெக் வளைவு இருக்குல்ல, சென்டர், அது கீழே கரெக்டாக அப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரா எட்ஜஸ் பீஸ்லாம் மறைச்சி ஒரு தையல் போட்டுருவோம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இந்த தையல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதுவும் ஃபினிஷிங் ஆயிரும், இதுவும் ஃபினிஷ் ஆயிரும். இப்போ அதையே நம்ம ராங் சைடு திருப்பிட்டு இதை நம்ம ஹெம் பண்ணிக்கலாம். இதை வந்து நீட்டாக ஒரு அயர்ன் பண்ணிக்குவோம். இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்க ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக வந்து ஃபேப்ரிக் பட்டன் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணணும். இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அதே கிளாத் நம்ம எடுத்துகிட்டு, ஏற்கனவே என்கிட்ட ஒரு பழைய ஃபேப்ரிக் பட்டன் ஒன்று இருக்குது. இப்போ இதை வந்து சென்டரில் வச்சுக்கணும். சென்டரில் வச்சுட்டு சுற்றி வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். பக்கத்தில் போடுங்க. இந்த மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணிக்கணும்.
இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல அதிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கணும். நம்ம ரவுண்டாக மார்க் பண்ணியிருக்கோம்ல அதிலே வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு வரணும். இப்போ அந்த ரவுண்டில் வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்ட பின்னாடி நம்ம வந்து இந்த நூல் அப்படியே பிடிச்சி இழுத்துறணும். அது இழுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை நம்ம சென்டராக இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா வந்து கிளாத் வந்து அந்த ஷேப்பில் வந்து சுருங்கிடும். அப்புறமா இதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா அதை ஒட்டி நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ மீதி உள்ள கிளாத்தை கட் பண்ணிடலாம். நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட உள்ள கிளாத்தை வச்சு நம்ம ஃபேப்ரிக் பட்டன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த 3 இடத்துல வந்து ஃபேப்ரிக் பட்டன் வைக்க போகிறேன். சென்டர் ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வைப்போம். இதில் நம்ம கடையில் வாங்கினா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இது நம்மளே ரெடி பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இந்த கிளாத் வந்து தூக்கிட்டுருக்கும். அது நல்லா நம்ம வந்து இதை வச்சு நல்லா அழுத்தி நம்ம பின்னாடி தையல் போடும்போது நல்லா உங்களுக்கு வந்து கரெக்டாக நின்றும். சரிங்களா? இப்போ கீழே வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல நீடில் எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணலான்னா இந்த தையலோட இதை வந்து கீழ்ப்பக்கமாக கொண்டு போகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தூக்காமல் நிற்கும். நல்லா பின்பக்கமாக நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு மறுபடியும் நீடில் கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கிளாத் நிறையா இருக்கனால நீடில் வந்து அப்படி ஈஸியாக போகிறதில்ல, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அப்புறம் மறுபடியும் நம்ம தையல் போடும்போது இதில் குத்தி உள்பக்கமாக இழுக்கணும் இந்த கிளாத்தை. அதனால் மேல் பக்கமாக இங்கே வந்து குத்தி எடுக்கக்கூடாது. நம்ம இப்படி மேல் பக்கமாக இந்த கிளாத்தை குத்தி எடுக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. கீழே இந்த மாதிரி தூக்காமல் இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி 3 பட்டனையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
கீழே அந்த மாதிரி டைட்டாக நம்ம நாட் போட்டுடணும். நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் முடித்த பின்னாடி நம்ம இந்த ஸ்ட்ரைப் இருக்குல்ல, ஸ்ட்ரைப் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, அது ஃபுல்லாகவே 2 பக்கம் ஒரு நீட்டாக அயர்ன் பண்ணிக்கணும். அப்படி அயர்ன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் வந்து பார்க்க அழகாக இருக்கும். நல்லா 2 பக்கம் நல்லா அயர்ன் பண்ணிவிட்டேன். அப்புறம் அங்கங்கே பிசுறாக இருக்கும், அதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.